ஹலோ கைஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு ஆல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். மத்திய கிழக்கு பகுதியில் நடக்கக்கூடிய இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுடன் போர் காரணமாக கண்ட்ரா மற்றும் சுற்றுவட்டார ஹார்பரில் கிட்டத்தட்ட 3000 டன் மதிப்புள்ள அரிசி போய் சேர வேண்டிய இடங்களுக்கு போய் சேராமல் பாதிக்கடைஞ்சிருக்கிறதா இப்போ நம்மளுக்கு தகவல் வந்திருக்குங்க. 3000 டன் கிட்டத்தட்ட பல நாடுகளுக்கு அரிசி ஏற்றுமதி பண்ணுறதில் மிகப்பெரிய தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கடையப்படையும் சொல்லி இப்போ இதுவரைக்கும் நம்மளுக்கு கருத்துக்கள் வந்திருக்குங்க. அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் மதுரை மாவட்டம் ஒரு சோழவந்தான் தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி மேன் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவர் பேர் என்னன்றதை நான் அடுத்த இதில் சொல்கிறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக கபடி போட்டி, அப்புறமேட்டும் நம்ம விஜய் மக்கள் இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றிட்டு வந்துட்டுருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நாங்குநேரி பக்கத்தில் பெரும்பத்து கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க ஜான் அப்படின்றவங்களோட குடும்பத்தை ஜானை வந்து வெட்டி சாய்ச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஊரே ஒரு 10 பேர் ஊருக்குள்ளே வந்து ஒரு டீ கடையில் இருக்கவங்கலேருந்து பல பேர்த்த வந்து அடிச்சுட்டு, இந்த மாதிரி ஜாதி பேரை கேட்டு அடிச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அனர்த்தம் நடந்துருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் போய் செல்வ பெருந்தகை இன்றைக்கி நேரிலே போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. அந்த மக்கள்லாம் சொல்கிறீங்க, இனிமேல் யாரும் ஓட்டு கேட்குறது வந்துடாதீங்க, காவல்துறையை கைக்குள்ள வச்சுட்டு எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ரைக் எடுத்திருக்காங்க அந்த ஊர் மக்கள். அரசியல்னால் ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும் வரதும் இதுக்கு மட்டும் வரதுமா இருக்கக்கூடாதுங்க. மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் மக்களுக்காக வேலை செய்கிறதுக்கு தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அந்த இடத்துல. அது இல்லாமல் எதுக்கு இவங்க இந்த இடத்துல வந்து தாக்குதலை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு? அது நாங்களே பார்த்துட்டு போயிடலாம். ஒரு மக்கள் வேடிக்கை பார்க்கலாங்க, ஒரு போலீஸ்காரங்க வேடிக்கை பார்க்கக்கூடாது. சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் உடனே இது பண்ணியிருக்கணும். அதை வந்து பண்ணாமல் விட்டுருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்டுருக்குங்க. இதுதான் மக்களை இன்றைக்கான பிரேக் நியூஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. இது போன்ற அப்டேட்களுக்கு நம்ம சேனல் லைவில் இருங்க. நான் எவரி 2 hours ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நியூஸ் போடுவேன். நீங்கள் நம்ம சேனல் லைவில் இருங்க. தேங்க்யூ கைஸ்.